ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறகி ஆசையில நம்ம சிந்தாமணி வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி ரூ. 50,000 அதாவது ரூ. 40,000 வேணுங்கிறாங்க. எதுக்கு அப்டின்னா, இந்த மாரி உன்னால தான் நான் மாட்டிக்கிட்டேன். நீ தான் குடுக்கணும். ஏன்னா இந்த ஐடியா குடுத்தது நீ தானே அப்டின்னு சொல்லிட்டு, வேற வழி இல்லாம நம்ம ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ்ட்ட வந்து கேட்குறாப்ல. இந்த மாரி வித்யாவுக்கு நாங்க செய்யணும். ரூ. 1,00,000 அவ எனக்கு குடுத்தா. அது மாரி இப்ப ரூ. 50,000 வேணுங்கிறாப்ல. முதல்ல மாட்டேங்கிறாப்ல. அப்புறம் குடுத்துறாப்ல. இங்கிட்டு சிந்தாமணி வந்தோனே என்ன என்கிட்ட இல்ல இந்த மாரி மேக்கப்புக்காக பேச வந்தேன் அப்டின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, அந்த ரூவாய வந்து ரோஹிணிட்டருந்து வாங்கிட்டு போறாப்ல. சரின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி இது சிந்தாமணி வந்து நேரா கடைக்கு வராங்க. அந்த ரவுடிகள 2 எட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பணத்த வாங்குறாப்ல நம்ம முத்து வாங்கிட்டு, நான் வந்து மீனாவ சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாப்ல. "நீ மேல் ஏதாவது செஞ்சேன்னா, நான் உனக்கு தான் அடி விழுகும்" அப்படிங்கிறாப்ல நம்ம முத்து. இந்த பக்கம் வீட்ல வந்துட்டு நம்ம மீனாவுக்கு பணம் வேணும்னா சொல்லு வண்டிக்கு நான் தரேன் அப்படிங்கிறாப்ல. நம்ம விஜய் ஆண்டி கோவப்படுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம விஜய் ஆண்டி வந்து மனோஜ் ரூ. 10,000 கேட்க, நான் இவளுக்கே ரூ. 50,000 குடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது, இந்த மாரி கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரூ. 101 இல்லன்னா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க, 106லாம் இப்பலாம் பார்த்தா ரூ. 501 தான் இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, ஒவ்வொருத்தனா ஒவ்வொன்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து நம்ம விஜய் ஆண்டி வந்து கடுப்பாகி பேசிட்டு இருக்காங்க. அது பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வராப்ல. முத்து வந்துட்டு அந்த வண்டி தொலைஞ்சத பத்தி கேட்க, வண்டிக்கு வந்து நான் வண்டி எங்கேயோ போயிடுச்சு. நான் அதுக்கு வந்து பணத்த வாங்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிந்தாமணி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு பின்னால ஒருத்தவங்க இருக்காங்க. கண்டிப்பா சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் ப்ரமோல வந்து நம்ம ரோஹிணி வந்து சண்டை போடுற மாரி மனோஜ்ட்ட. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு.